கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாவதாக. முதலாவது, இந்த 5ஆம் நாளில் இந்த நேரலை வாயிலாக சந்திக்கிறதுலே உங்கள் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 5 நாளும் இந்த சாம்பியன் லைஃப் சர்ச்சில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற, தவறாமல் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினாலே கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு வார்த்தையானது இப்படியாக இருக்கிறது: நாம் அவரையே சார்ந்து கொள்வோம். எல்லாவற்றுக்கும் நாம் அவரையே சார்ந்து கொள்வோம். ஒரு வசனத்தை நான் கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 121 சங்கீதம் 1-2 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் அவரையே சார்ந்து கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். என்ன ஒரு மிகப்பெரிய தெய்வம் பாருங்களேன்! அவ்வளோ பெரிய தெய்வம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது கூட வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று நாம் பார்க்கிறோம். அவர் வானங்களை படைத்தவர். அவர் பூமியை தம்முடைய வார்த்தையினாலே உருவாக்கினவர். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார்? அவருடைய கையினால் உண்டாக்கின மனுஷர்களாகிய நாம் அவரையே எல்லா விதத்திலையும் சார்ந்து கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்மளுடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயங்களிலும் நாம் மற்ற மனிதர்களை தேடி போகாதபடிக்கு, மற்றவர்களிடத்தில் போய் நம்முடைய துக்கங்களையும் குறைகளையும் சொல்லாதபடிக்கு ஆண்டவர் வசனத்தில் சொல்லுகிறார்: வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். என்ன ஒரு அன்பான தெய்வம் பாருங்களேன்! எல்லா விஷயத்திலையும், நம்மளுடைய துன்பத்திலையும், நம்மளுடைய கண்ணீர் வேலைகளிலும், நம்மளுடைய கஷ்டங்கள் வேலைகளிலும், இந்த உலகம் நம்மை வெறுக்கிற சூழ்நிலையிலும், இந்த உலகம் நம்மை அலைகழிக்கிற சூழ்நிலையிலும் நாம் அவரையே சார்ந்து கொள்ள அவர் ஆசைப்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தரம் நாம் ஆண்டவரை நோக்கி செல்ல நாம் பிரயாசப்படுகிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த இடத்துல நான் 2 விஷயங்களை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவது, ஆண்டவரிடத்திலே எல்லா குறிப்புகளையும் அவரிடத்தில் வைக்க வேண்டும். நாம் நேற்று பார்த்தோம், நம்மளுடைய எல்லா காரியங்களிலும் ஆண்டவரே நாம் சார்ந்து இருக்கிறவங்களாம் நாம் காணப்பட வேண்டும். நம்மளுடைய அன்றாட தேவைகளிலும், சின்ன சின்ன காரியங்களிலும், என்னுடைய வாழ்க்கையிலையும், எனக்கு அருமையான தேவனுடைய ஜனங்களே, என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் எல்லா விஷயங்களிலும், என்னுடைய ஃபீஸாக இருந்தாலும் சரி, என்னுடைய மொபைல் ரீசார்ஜாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் முதலாவது நான் ஆண்டவரே தேடுவேன். ஏனென்றால் ஒருவேளை என்னுடைய உலக தகப்பன் ஒருவேளை என்னிடத்தில் இல்லை என்று சொல்லலாம். ஆனால் என்னுடைய பரம தகப்பன் இரக்கத்தில் ஐஸ்வர்யர், அவர் ஐஸ்வர்யத்தில் சம்பூர்ணர். அவர் ஒரு நாளும் எனக்கு இல்லை என்று சொன்னதே இல்லை. நான் எல்லா வேலையிலும் முதலாவது ஆண்டவரிடத்தில் கேட்பேன். ஆண்டவரே, நான் என்னோட தகப்பனத்தில் அதை கேட்க போகிறேன். ஆண்டவரே, நான் என்னுடைய லீடர்கள் மத்தியில் நான் அதை கேட்க போகிறேன். எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய அன்றாட தேவைகளை நான் ஆண்டவரிடத்தில் வைக்கிறேன். அதன் மூலமாய் ஆண்டவர் என்னை மிகவும் ஆசீர்வதிக்கிறார். இரண்டாவது, நம்முடைய மனதார ஒப்படைப்பு நம்ம ஆண்டவரிடத்தில் செய்ய வேண்டும். எப்படி செய்ய வேண்டும்? நம் 2 கரங்களையும் இப்படி வைத்து நாம் ஆண்டவரிடத்தில் நாம் ஒப்படைப்போம். இந்த 2 காரியங்களிலும் நீங்கள் உங்களுடைய அன்றாட வாழ்க்கை, ஜெப வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எல்லாரும் உங்களை 2 கரங்களை இப்படி வைத்துக்கொண்டு நாம் ஜெபிக்கலாமா? பரிசுத்தம், கிருபையும், இரக்கமும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட தேவைகளில், ஆண்டவரே, எங்களுடைய இன்பத்திலும் துன்பத்திலும், ஆண்டவரே, எங்களுடைய சுகத்திலும் துக்கத்திலும், ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ள கர்த்தரை எங்களை நினைவுபடுத்துவீராக தகப்பனே. கர்த்தரை உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலையும் ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்து கொள்ள, நாங்கள் மனிதர்களை நம்பலை ஆண்டவரே, நாங்கள் உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து கொள்ள கர்த்தரை உதவி செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே.
ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தனை ஆண்டவரே ஆசீர்வதிங்க. இதை கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் உண்மையை சார்ந்து கொள்ள கர்த்தனை உதவி செய்யுங்க. பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென்.